வெல்கம் டு மை சேனல் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபில் எக்ஸசைஸ் 3.15ல் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் y ஈக்குவல் டு 1/2x, ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அண்ட் வெரிஃபை இட் வித் கிராஃப். ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இது என்ன மெத்தட்னு பாருங்கள். y ஈக்குவல் டு 1/2xன்னு இருக்குது. இதை நம்ம வந்து டைரக்ட் மெத்தடோட கம்பேர் பண்ணலாம். y ஈக்குவல் டு kx, இதுதான் என்னது டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா, டைரக்ட் மெத்தட். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? k ஈக்குவல் டு 1/2ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த 1/2ன்றது என்னதுன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து டேபிள் ட்ரா பண்ணிடலாம். எக்ஸு ஒய். இப்போ வந்து ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி எக்ஸு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். 2 வந்து கேன்சல் ஆகும். 2 கேன்சல் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னது 1ன்னு வரும். அடுத்து எக்ஸுக்கு வந்து 4 போடுங்க. 4 போட்டிங்கன்னா 2ஆல் கேன்சல் ஆகும். ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 2 வரும். அடுத்து 6 போடுங்க. 6 போட்டால் என்ன வரும்? 3 வரும். அடுத்து 8, 4, 10, 12, அடுத்து 12, 10, 5, 12, 6. இதான் டேபிள். அடுத்து பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ்னு போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ஒய்யை வந்து அப்படியே சேர்த்து எழுதிடலாம். பிளாட்டிங் தி பாயிண்ட்ஸ். எக்ஸ் கமா ஒய்ன்ற டேர்மில் எழுதணும். 2, 1, 4, 2, 6, 3, 8, 4, 10, 5, அடுத்து 12, 6. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிளாட் பண்ண போகிறோம். கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். இந்த வேலையெல்லாம் வந்து கிராஃபில் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிளாட் பண்ணிடலாம். 2, 1 கீழே வந்து எல்லா ரீடிங்ஸ் வந்து எக்ஸு ஃபுல்லாக வந்து 2 இதில் எழுதுக்குங்க ஸ்கேலில். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. இது வந்து எக்ஸோடது. மேலே ஒய்யோடது பார்த்துக்குங்க. ஒய் வந்து நம்மளுக்கு வந்து 6 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போதும். ஸ்கேல் எழுதணும் கண்டிப்பாக. ரெண்டுலேயுமே எழுதிருங்க. கிராஃப்லேயும் எழுதுங்க, ரைட் சைடில் ரூல்டுலேயும் ஸ்கேல் எழுதிருங்க. எக்ஸ் ஆக்சிஸு 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட்ஸ். ஓகேயா? இப்போ பிளாட் பண்ணிடலாமா? 2, 1. 2, 1 வந்து இந்த இடத்துல வரும். 2, 1. அடுத்து 4, 2. 4, 2. 4, 2. அடுத்து 6, 3. 6, 3. அடுத்து 8, 4. 8, 4 வந்து இந்த இடத்துல வரும். 8, 4. 10, 5. 10, 5. அடுத்து 12, 6. 12, 6. இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும் உங்களுக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த செகண்ட் டேர்ம் வெரிஃபை இட் வித் த கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து கேவோட வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த கே வந்து 1/2 தான்றதை கிராஃப்லேருந்து எடுத்து செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஃப்லேருந்து நம்ம ஒரு 2 பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று இந்த பாயிண்ட்டு,
இந்த பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் வெளியே. இல்லைனா சின்ன பாயிண்ட்டாக கூட எடுத்துங்க. அதுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த 2 பாயிண்ட் எடுத்துங்க. 4,2 6,3 4,2 6,3. இப்போ இந்த 2 பாயிண்ட் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்லோப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா தெரியும் இல்லையா? 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா என்னது? m = y2 - y1 / x2 - x1. x1 y1 x2 y2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு பாருங்கள். y2 ஓட வேல்யூ 3 - 2 / x2 ஓட வேல்யூ 6 - 4. இப்போ என்ன கிடைக்கும்? 1/2 கிடச்சிருச்சு. நம்ம கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது? 1/2. நம்மளுக்கு கிடச்சிருக்க ஸ்லோப்போட வேல்யூ என்னது? 1/2. அப்போ இதை தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் 1/2 அண்ட் வெரிஃபை வித் த கிராஃபில் 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் 1/2 தான். இதை நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் y y when x = 9 கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் x when y = 7.5. இதை வந்து நம்ம கிராஃபில் இருந்தால் எடுத்து எழுதணும். இது எடுத்து எழுதிட்டு வெரிஃபிகேஷனுக்கு வேணால் நம்ம வந்து சைடில் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? y = 1/2x அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், x வந்து 9 கொடுத்துருக்காங்க. x வந்து 9 கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது 9? இந்த இடத்துல இருக்குது 9. அந்த 9லேருந்து லைனை வந்து மேலே ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சு மேலே லைன் ட்ரா பண்ணுங்கள். அது எந்த இடத்துல இடிக்குதுன்ற பாருங்கள். அந்த லைனில் எந்த இடத்துல இடிக்குதோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். அந்த லைனை லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணிங்கன்னா 9லேருந்து எங்கே போய் இடிக்குது? ஒய்யில் 4.5ல் வந்து இடிக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்குரியது when x = 9 இருந்துச்சுன்னா இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம்? ஃப்ரம் தி கிராஃப். அப்போ x = 9 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4.5 இருக்கும். இது ஃபார்முலாவில் கூட சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். y = 1/2x. அப்போ என்ன வரும்? 1/2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 4.5. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 4.5ன்றது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? y = 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. y = 7.5. அப்போ எங்கே இருக்குது 7.5? இந்த இடத்துல இருக்குது. 7 இங்கே இருக்குது, 7.5 இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கோடு வரைங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். அது எங்கே இடிக்குதோ அது அப்படியே நேராக என்ன பண்ணுங்கள்? நேராக கீழே வரைஞ்சிங்கன்னா 15ன்றதில் வந்து மீட் பண்ணும். நீங்கள் ப்ராப்பராக போடுங்க. ஸ்கேல் பென்சில் வச்சு ப்ராப்பராக போட்டிங்கன்னா 7.5 வந்து எங்கே மீட் பண்ணணும்னா இந்த லைன் வந்து கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடாதனால அப்படி இருக்குது. கரெக்டாக 15ல் வந்து மீட் பண்ணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 15. இந்த ஃபார்முலாவில் வெரிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெரிஃபிகேஷன்லாம் வந்து மேண்டேட்டரி கிடையாது. நம்மளுக்கு வெறும் ஃப்ரம் த கிராஃப்னு போட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் x = 9னா y வந்து 4.5 இது மட்டும் இருந்தால் போதும். வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணது கரெக்டான்றதை ரஃப் காலத்தில் ரைட் சைடில் போட்டு பார்த்தா போதும். நீங்கள் y = 1/2 × s. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? y வந்து 7.5 கொடுத்துருக்காங்க. 7.5 = 1/2 × x. இந்த 2 வந்து ஈக்குவலுக்கு இங்கிட்டு வந்துடும். அப்போ மல்டிப்ளேஷன் ஆயிரும். 7.5 × 2 = x. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 7 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14. 0.5 2 தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 வரும். 14 + 1 15. எக்ஸோட வேல்யூ 15. இது நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரஃப் காலத்தில் யூஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், பிளாட் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஸ்கேலை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு தடவை எழுதணும். அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் ரூல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் ஸ்கேல் வந்து எழுதிடுங்க. ஏன்னா ஒரு இடத்துல மறந்துட்டிங்கன்னாலும் இன்னொரு இடத்துல எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்கேலுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக இருக்குது.
2 units, y axis 1 centimeter equal to 1 unit. சரிங்களா? Thanks for watching this video.